கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் கடந்த 4 மாதங்களும் கிருபையாய் நம்ம நடத்தி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 146 அதிகாரம் 10 வசனம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். இந்த மே மாதத்தை குறித்து தியானிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக புறப்பட்டது. அவர் காலங்களின் தேவன், அவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 48:14 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வசனம் அழகாக சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான காலங்களே நம்ம கடக்க வேண்டியதா இருக்கும். ஒரு விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதுன்னா அறுக்கிறதுக்கு ஒரு காலம், நிறைய அது ஒரு பெரிய பட்டியலாகவே அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பல்வேறு காலங்கள் மனிதருடைய வாழ்க்கையை அப்படியே ஆக்கிரமிச்சிருக்குது. நிறைய சீசனை நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை இந்த 4 மாதமும் கடினமான ஒரு காலத்தை கடந்துட்டீங்களா? அப்பவும் அவர் நம்முடைய தேவனாக தான் இருக்கிறார். இப்போ இந்த வருகிற இந்த புதிய மாதத்தில், இந்த மாதத்துலையும் அவர் நம்முடைய தேவனாக தான் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் அந்த காலங்களுக்கு அவர் அப்பாற்பட்ட தேவன். அவருடைய கண்ட்ரோலில் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறார். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம், கடந்த காலத்தில் யோபு சொல்றார், கடந்த காலத்தில் இருந்த நன்மைகள், கடந்த காலத்தில் இருந்த காரியங்கள் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. யோபுடைய காலங்களில் ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். பாருங்களேன், ஒரு நாள் அவர் வீட்டில் ஒரு காலத்தில் எல்லாரும் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, ஆசீர்வாதங்கள் இருந்தது. திடீர்னு ஒரு காலம் வந்துச்சு பாருங்களேன், எல்லாமே போயிடுச்சு. அதுவும் 1 by 1 ஒரே நாளில் எல்லாமே போயிடுச்சு. சரீரத்தில் வேற வேதனை, ஆரோக்கியமாக இருந்த காலங்கள் போய் இப்போ வியாதியின் காலங்களில் அவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் அநேக காலங்கள் அவருடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒன்று அவருக்கு தெரியும், அவர் அறிக்கை பண்ண விஷயம்தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள், என்னை சுற்றி இருக்கிற காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றைக்கு, எந்த காலத்திற்கு அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார். நிறைய நேரம் வீட்டில் அல்லது ஊழியத்தில் அல்லது வாழ்க்கையில எல்லாம் நிரம்பி இருந்ததுன்னு சொன்னா, ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருந்தது என்று சொன்னா, சந்தோஷம் நிறைவா இருந்ததுன்னு சொன்னா, சுகம் நிறைவா இருந்ததுன்னு சொன்னா, இந்த தேவன் என்னுடைய தேவன் நம்ம சொல்லுவோம். ஆனா இழப்பின் மத்தியில, வேதனையின் மத்தியில, கஷ்டமான காலத்தின் மத்தியில, வெளியே சொல்ல முடியாத கடினமான காலங்களை நம்ம கடப்போம். ஆனா அந்த டைம்ல நம்ம சொல்லணும், இந்த தேவன் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். அவர் அரசாளுகிற தெய்வம். எல்லா காலங்களுக்கும் அவர் தாங்க ராஜா. விசேஷமாய் யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில பல்வேறு காலங்களை நம்மளால வேதத்துல பார்க்க முடியும். அவருக்கு மேல பல பேர் அதிகாரம் காமிக்கிறாங்க. யோசேப்பு மேல பல பேர் தன்னுடைய அதிகாரத்தின் பலத்தை காமிக்கிறாங்க. அவர் அந்த கடினமான காலங்களை கடந்தாரு. ஆனா அந்த காலத்திலையும் யோசேப்புக்கு தேவனாய் கர்த்தர் இருந்தார். அவர் அதை மாத்திக்கல. ஐயோ, சொப்பனம் கொடுக்கும்போது அவர் நல்ல தேவன், இப்ப சொப்பனம் மாதிரி எதுவுமே நடக்கலையே, அதனால இந்த தேவன் கிடையாது, இந்த காலத்திற்கு இவர் என் தேவன் கிடையாது, ஏன்னா இந்த கடினமான காலத்தில் அவர் என்னை கைவிட்டுட்டாரு, இந்த கடினமான காலத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசேப்பு தன்னுடைய கடினமான காலங்களிலும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கடினமான காலத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சூழ்நிலைகள்ல எதிர்மறையா இருக்குன்னு சொல்லி அந்த காலத்துல யோசேப்பை தேவன் விட்டு விடவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறையா இருக்குதா? சூழல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இல்லையா? எல்லாரும் உங்களுக்கு எதிராக எழும்பிட்டாங்களா? இல்லை எல்லாரும் உங்களை காயப்படுத்துறாங்களா? உங்க மேல குற்றச்சாட்டுகளை போடுறாங்களா? காரணமே இல்லாத காயங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த சதா காலங்களுக்கும் நான் அரசாளுகிற தேவன். உன்னுடைய எல்லா காலங்களும் என்னுடைய கரத்தில் இருக்குது. என் காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்குது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லுகிறேன், இந்த மே மாதத்திலும் நான் சொல்லுகிறேன், நீர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். மேபி பார்வன் எனக்கு மேல இருக்கலாம், எனக்கு மேல பெரிய பெரிய அதிகாரங்கள் இருக்கலாம்,
ஆனால் என் காலத்தை அரசாளுகிறவர் என்று சொன்னால் அது நீர் தான். எந்த சூழ்நிலையா இருந்தால், நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அப்போ நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? யார் அடுத்த 5 வருஷம் ஆளப்போகிறா, அடுத்த 5 வருஷம் இதை அரசாளுகிற காலம் யார்? இது ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, இது எங்களுடைய காலம், இது எங்களுடைய காலம், இது எங்களுடைய காலம்னு சொல்றாங்கல்ல. ஒரு உலக மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து தெரிந்தெடுக்கிற, ஓட் பண்ணி செலக்ட் பண்ற ஒரு அரசாங்கத்துக்கு வெறும் 5 வருடங்கள் மாத்திரமே ஆளக்கூடியவர்கள் தங்களுடைய காலத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரு வந்தாலும் வராட்டிலும் இவங்க நமக்கு ஃபேவர் இல்லை, அப்படிலாம் கிடையாது. யாரு வந்தாலும் வராட்டிலும் நம்மை அரசாளுகிறவர், இந்த பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா, அவர் தான் அரசாளுகிற தெய்வம், அவர் சதா காலங்களுக்கும் தெய்வம். கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டு கிறிஸ்தவர்கள் நொறுக்கப்படும் போது அவர் நம்முடைய தேவனாதான் இருக்கிறார், அரசாளுகிற தேவனாதான் இருக்கிறார். அவர் நீதி செய்வார். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சூழ்நிலையின் எல்லா பகுதிக்கும் கர்த்தர் அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 134:1 இப்படியாய் சொல்கிறது, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஊழியர்கள் எங்க நிற்கிறாங்க? ராக்காலங்கள்ல, கர்த்தருடைய ஆலயத்துல. ஊழியர்களுடைய வாழ்க்கையில சில ராக்காலங்கள், இரவின் அனுபவங்கள். எலியாவினுடைய வாழ்க்கையில எப்படி வந்துச்சு? அநேக ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில ராக்காலங்கள். ஆனா அந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, போய் தேவ பிரசன்னத்துல, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற உங்களை, அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து உங்களுடைய எந்த காலம், பகல் காலம் நல்ல வெளிச்சமா எல்லாமே இருப்பாங்க, எல்லாரும் ஓகே, அப்போ அவர் என் தேவன் சொல்றது பிரச்சனை கிடையாது. ஆனா ராக்காலங்கள்ல யாருமே இல்லாத தனிமையின் சூழல்ல இந்த ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை நேரம் எங்க ஓடுறாரு? தேவனுடைய ஆலயத்திற்கு. இந்த ராக்காலத்திற்கும் நீர் தான் என்னுடைய ராஜா, என்னை அரசாளுகிறவர், என்னை அழைத்தவர் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிற நம்மை அந்த பிரசன்னம் வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவர் ராக்காலங்களிலே நிற்கிற ஊழியர்கள் பேரிலே தேவனுடைய ஜனத்திற்கு அவர் இந்த மே மாதத்துல சதா காலங்களில் ராஜாவா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசபேலை குறித்து அநேக காரியங்களை எலியா யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட எசபேலை குறித்து கர்த்தர் அங்க பேசவே இல்லை. பாருங்களேன், கர்த்தர் எப்படி நீதி செய்யணுமோ அப்படி செஞ்சுட்டார். அதனால அவர் உங்களுடைய ராக்காலத்திற்கும் அவர் ராஜாவா இருக்கிறார், அரசாளுகிற தேவனா இருக்கிறார். நீங்க தேவ பிரசன்னத்துல நிக்கிற ஒரு நிமிஷம் கூட வீணா போகாது. கடைசி ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா 58:11, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான வறட்சி, 4 மாதங்களா, என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த காலத்திற்கு. ஆண்டு சொல்றாரு, அந்த வறட்சியான காலத்திற்கும் அந்த சதா காலத்திற்கும் நான் தான் ராஜா, நான் தான் அரசாளுகிறவர். இந்த மே மாதம் உனக்கு திருப்தியை கட்டளையிடுவேன். அந்த கடந்து போன நம்ம ரூத்தருடைய லைஃபை பாருங்களேன். அவங்க லைஃப் எப்படிங்க? அந்த பஞ்ச காலம், அந்த மாதிரி ஒரு பஞ்ச காலம். ஆனா கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரு? திருப்தி ஆக்குகிறார். அது ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, தலைமுறையாய் திருப்தியா இருக்கும்படிக்கு கர்த்தர் தயவு செய்திருக்கிறார். உன்னுடைய சதா காலங்களுக்கு இருள் கடினமான சூழ்நிலையிலாம் ரூத்தருடைய பிரயாணம் இருந்தது, நகோமியினுடைய பிரயாணம் இருந்தது. ஆனால் அந்த காலத்திற்கு கர்த்தர் தேவனா இருந்தார். சதா காலங்களுக்கு அவர் தேவன். ஏதோ நன்மை செய்து விட்டார் என்று சொல்லி அல்ல, அவர் நல்லவராய் இருக்கிறதுனால் கர்த்தரை நாம் துதிப்போம். அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிற தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலைகளின் காலத்தில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த புதிய மாதத்துல ஆண்டு சொல்றாரு, என்ன சூழ்நிலை உங்க கையை மீறி போக நான் விடமாட்டேன், எதுவுமே இந்த தேசத்துல கை மீறி போக நான் விடமாட்டேன். ஏனென்று சொன்னால் நான் பூமி அனைத்திற்கும் ராஜா, நான் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர், காலங்களினுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய காலங்களை குறித்து பயப்பட வேண்டாம். ராஜாவுடைய கரத்தில் இருக்கிற நாம் விசுவாசத்திலே பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். எங்களுடைய காலங்கள் நாங்கள் எந்த காலத்தில் இருக்கணும் உமக்கு மாத்திரம்தான் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது, யாருக்கு அது புரியாது. ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய காலம் ரொம்ப கடினமாய், ராக்காலமாய், அநேக நேரங்களில் தனிமையாய் நாங்கள் இருந்தாலும்
இந்த காலத்திற்கும் நீர் அரசாளுகிற ராஜாவா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீர் மாறுகிற தேவன் அல்லப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உம்முடைய அன்பு மாறல. எல்லா காலத்திலும் உம்முடைய அன்பு மாறவே இல்லை. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you. Praise the Lord.